சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 7 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் இரவு 11 மணி 16 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8 மணி 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் கார்த்திகை 3வது சோமவார நாளாக அமைந்திருக்கிறது. அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இந்த ஏகாதசியானது மோக்ஷதா ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது. இது போக இன்றைய தினம் ஒரு கைசிக ஏகாதசி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக இருப்பதால் இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பார். இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வியதிபாத யோகம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த நாளிலே அந்த வியதிபாத சார்த்தத்தினை செய்ய வேண்டும். அதாவது ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். ஷண்ணவதின்னு சொல்லுவார். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. அதுபோக இன்றைய தினமானது பகவத்கீதா ஜெயந்தி என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. இது போக இந்த நாளானது திருவண்ணாமலை யோகி ராம் சுரத்குமார் ஜெயந்தி நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 19 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை 5 மணி 36 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் மதியம் 2 மணி 29 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் நாளைய தினம் அதிகாலை 3 மணி 13 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 38 நிமிடம் முதல் காலை 6 மணி 19 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7 மணி 43 நிமிடம் முதல் 9 மணி 8 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10 மணி 33 நிமிடம் முதல் 11 மணி 57 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1 மணி 22 நிமிடம் முதல் 2 மணி 47 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 33 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 19 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா குமார சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சபரிமலைக்கு மாலை அணிந்தால் வீட்டில் சார்த்தம் செய்யக்கூடாதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சபரிமலைக்கு மாலை அணிந்து கொள்வதற்கும் வீட்டிலே சார்த்தம் செய்வதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான். தாராளமாக வீட்டிலே சார்த்தத்தினை செய்யலாம். நம்மில் பலரும் தவறாக நினைத்து கொள்கிறார்கள். நம்ம மாலை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு விரதத்தை மேற்கொள்கிறோம். காலை மாலை இருவேளையுமே ஸ்நானம் பண்ணி அந்த சரண கோஷத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு. அந்த விரதத்தினை கடைபிடிக்கும் பொழுது வீட்டுல சார்த்தம் பண்ணக்கூடாது. இந்த சார்த்தம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ அசுபமான வார்த்தையை போல் இவர்கள் நினைத்து கொள்கிறார்கள். அதுபோல் சர்வ நிச்சயமாக நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவில்லை என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இதற்கு இன்னும் நான் ஒரு படி மேல போய் சொல்லணும்னு சொன்னா இந்த சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டு செல்கிறார்கள் அல்லவா,
இந்த பம்பை ஆற்றங்கரையிலே போய் பார்க்கும் பொழுது இந்த பம்பை ஆற்றங்கரையிலே அந்த சார்த்தங்களை செய்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். முன்னோர்களுக்கு அந்த திதி தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் என்பது போல அந்த பம்பை ஆற்றங்கரை என்பது ஒரு புனித ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது அல்லவா. எப்படி நம்ம காசி ராமேஸ்வரம்லாம் சொல்றோமோ, இவங்க இந்த காவிரி கரையெல்லாம் போனா சாத்தம் பண்ணணும்னு சொல்றா இல்லையா, தீர்த்த கரையெல்லாம் சாத்தம் பண்றது விசேஷம் சொல்றா இல்லையா, அதே போல பம்பை நதிக்கரையிலேயே சார்த்தம் செய்பவர்கள், அதாவது மாலை அணிந்து கொண்டே சொல்றேன், சபரிமலைக்கு மாலை அணிஞ்சுண்டு இருமுடி கட்டிட்டு போறவாளே கூட அங்கே பம்பை ஆற்றங்கரையிலே தங்களுடைய முன்னோர்களுக்கு சார்த்தாதிகளை செய்கிறார்கள். ஆக இந்த சார்த்தம் செய்வது அப்படிங்கிறது, மாலை போட்டுட்டா சார்த்தம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் நாம செய்து கொண்ட கற்பனை தானே தவிர அதில் நிஜமே இல்லை. இதெல்லாம் கூட பரவாயில்ல. போன வாரத்துல பார்த்தோம்னா ஒருத்தர் கேட்கிறார், அதாவது என் புள்ள மெட்ராஸ்ல இருக்கான், என் புள்ள மெட்ராஸ்ல அவன் மாலை போட்டு இருக்கான், நான் விழுப்புரத்துல இருக்கேன், நான் ஊர்ல இருக்கேன், அவன் மெட்ராஸ்ல இருக்கும்போது மாலை போட்டுவிட்டா நான் விழுப்புரத்துல எங்க அப்பாவுக்கு சாத்தம் பண்ணலாமான்னு ஒரு பெரியவர் போன் பண்ணி கேட்கிறார். இது எந்த அளவிற்கு ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்திருக்கிறதுன்னு பாருங்க. முதல்ல எல்லாம் எப்படி சொல்லிட்டு இருந்தான்னா, இவா மாலை போட்டுட்டோ அப்பாவுக்கு சாத்தம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இவர்களா தவறாக சொல்லி கொண்டிருந்தார்கள். அதிலேயே உண்மைங்கிறது கிடையாது. முதல்ல சார்த்தத்தை பண்ணி முடிச்சுட்டு கூட, இந்த மாசத்துல சார்த்தம் வர்றதுன்னு சொன்னா அந்த சார்த்தத்தை பண்ணி முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறமா கூட மாலையை போட்டு இருக்கலாம், அந்த மாதிரி இவாளுக்கு சந்தேகம் இருந்தால். ஆனால் இல்ல, நான் கார்த்திகை 1ன்னா நான் கரெக்டா மாலை போட்டுடுவேன், எனக்கு நிச்சயமா இத்தனை நாட்கள், நான் 48 நாட்கள் விரதம் இருந்தே ஆக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவா கூட மாலை போட்டுண்டா கூட, கார்த்திகையில சார்த்தம் அல்லது மார்கழியில சார்த்தம் வந்தா கூட தாராளமாக வீட்டிலே இவர்களே சார்த்தத்தை செய்யலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி என் புள்ள வீட்டுல மாலை போட்டு இருக்கான், எங்க மாப்பிள்ள மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு, அதனால நான் சாத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றவா நிறைய பெருகி கொண்டே செல்கிறார்கள். முதலிலே ஒன்றினை நினைவிலே கொள்ளுங்கள், முன்னோர் வழிபாடு செய்பவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவனுடைய அருளாசி என்பதும் கிடைக்கும். நான் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள மாட்டேன், சார்த்தங்கள் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் டைரக்டா சுவாமியை மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணுவேன்னு சொன்ன அதிலே நிச்சயமாக பலன் என்பதே கிடைக்காது. ஆக சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டாலும் தாராளமாக சார்த்தத்தினை எந்த விதமான தயக்கமும் இன்றி முழு மனதோடு சார்த்தத்தினை அவசியம் செய்ய வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.